இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே
அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது. முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 13 வரையிலானவைகள். அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுவரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னும் 2 நாட்களில் நமது தவக்காலத்தை தொடங்குகின்றோம். அருளின் காலம், நம்மை அகத்தை ஆய்வு செய்கிற காலம், ஆய்வின் வழியாக நமது அடையாளத்தை கண்டுகொள்ளக்கூடிய காலம். இந்த அடையாளம் நம்மையும் பிறரையும் அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அடையாளம் இந்த உலகத்திலே நம்மை வாழ வைப்பதற்காகவும், இறைவன் விரும்புவதை நம்முடைய சொல், சிந்தனை, செயல்கள் வழியாக வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக மாறும். செவ்விந்தியர்களிடம் இருக்கின்ற ஒரு வழக்கம், அதாவது அவர்கள் வேட்டைக்கு செல்கிற போது தங்களோடு எடுத்து செல்கிற அம்புகளை எக்காரணத்தை கொண்டும் கீழே தவற விட்டு விட மாட்டார்கள். அப்படி அவர்கள் தவற விட்டு விட்டால் அவற்றை எடுக்கும் மட்டும் அவர்கள் வீடு திரும்பவும் மாட்டார்களாம். இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தவறவிட்ட அம்புகள் யாருடைய கையிலாவது சிக்க அந்த மனிதர் அந்த அம்புகளை தவறவிட்ட மனிதருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும் என்பதனால் அல்ல, மாறாக தன் உயிரை தன்னை விட்டு அகன்று விட்டது, எனவே வெற்று உடம்பாக நான் திரிகிறேன் என்பதற்கு அடையாளம் என்று நினைப்பார்களாம். அடையாளம் அடிமைப்படுத்துகிறது. இது சரியா தவறா? இறைமகன் இயேசுவின் ஆட்சி அடிமை ஆட்சி அல்ல, மாறாக சமத்துவத்தின் ஆட்சி.
அதனால்தான் பரிசேயர்களின் உள்ளத்தினை கண்டு கோபம் கொள்ளாமல் அங்கிருந்து விலகிச் செல்கிறார். இன்னைக்கு நம்மளும் பலரும் இந்த சமுதாயத்தை பார்க்கிற சமயத்திலே கோபம் பொத்துட்டு தான் வருது. ஆனா கோபம் கொள்ளாமல் விலகிச் செல்ல விரும்புகிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளமாக பார்க்கிறோம். அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அருள் பணியாளர்களாக இருக்கலாம், அருள் சகோதரிகளாக இருக்கலாம். அருள் நிலையிலும் பொது நிலையிலும் இந்த ஒரு பண்பு இன்றைக்கு நுழைந்திருக்கதை பார்க்கிறேன். வேதனைக்குரியது. இது நாம் தமிழ் திரைப்படத்திலே காண்பது போன்று ஒதுங்கி போகிறேன் என்பதற்காக பயந்தவன் என நினைத்து விடாதே என்பது போல தோன்றும். இயேசு அவர்களின் மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சூழலிலிருந்து விலகிச் செல்கிறார். எதற்காக அடையாளம் என்றால் இயேசுவின் வல்ல செயல்களை பரிசோதித்து பார்ப்பதற்காகவே. இயேசு தூய ஆவியின் வல்லமையால் கடவுளின் வழிகாட்டுதலால் வல்ல செயல்கள் செய்கிறார். ஆனால் பரிசேயர்கள் அதனை நம்பவில்லை. எனவேதான் அடையாளம் கேட்டு இயேசுவை அடிமைப்படுத்த விரும்பினார்கள். ஆனால் இயேசு புரிந்து கொண்டு அவர்களின் அவநம்பிக்கையை எண்ணி பார்க்க வைக்கிறார். நாம் அடையாளம் கேட்டு சோதிக்கிறோமா அல்லது நம்புதலின் வழியாக அறிந்து கொள்கிறோமா? இது ஆன்மீக வாழ்வில் மட்டுமல்ல, தனி மனித வாழ்விலும் கூட இது நடைபெற வேண்டும், சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எதையும் திறந்த மனதோடு உண்மை மனநிலையோடு அறிந்து கொள்ள முயற்சி எடுப்பது மிக மிக தேவை என்று கருதுகிறேன். ஒரு வெளிப்படை தன்மையும் இந்த விஷயத்திலே நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை இன்றைக்கு மக்களிடமோ தலைவர்களிடமோ வழிகாட்டிடமோ காண்பது அரிதாகிவிட்டது. சுய தேவைகளுக்காக மனசாட்சியை மழுங்கடிக்கக்கூடியவர்களாக மக்களில் பலர் வாழத் தொடங்கிவிட்டார்கள். அந்த மனநிலையை மாற்ற வேண்டும். அதற்கு ஏன் அடையாளத்தை கேட்க வேண்டும்? சாதி ஒரு அடையாளமா? மதம் ஒரு அடையாளமா? இனம் ஒரு அடையாளமா? வர்க்கம் ஒரு அடையாளமா? பணம் ஒரு அடையாளமா? பதவி ஒரு அடையாளமா? பட்டம் ஒரு அடையாளமா? அந்தஸ்து ஒரு அடையாளமா? இல்லை. நமது சொல், சிந்தனை, செயல்கள், தனித்திறமை, தனித்தன்மை, தனி ஆளுமை, இவைகள்தான் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பமாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவனின் அன்பின் அடையாளமான ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்வில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும், நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நல்ல மனிதரிலும் உமது அன்பின் அடையாளத்தை கண்டுகொள்ளும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமென்.
நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.